கடகராசி அன்பர்களுக்கு காலை வணக்கம். கோச்சார குரு கடகராசிக்கு 12ஆம் வீட்டில் அமைந்திருப்பதால் உங்களுக்கு ஏற்பட போகும் விளைவுகளை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். இது வெறும் எச்சரிக்கை என்பது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மற்ற ஜோதிடர்களை பார்த்து கேட்டு அவர்கள் சொன்ன குரு பலன்களும் நான் சொல்லும் குரு பலன்களும் பெரிதும் மாறுதலாக இருந்தால் அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டாம். ஆனால் என்னுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் நீங்கள் தப்பித்து கொள்வதற்கு நல்லதாக இருக்கும். 12ஆம் வீட்டில் வரும் குரு உங்களுக்கு 12ஆம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் சற்றே குறைகளை உண்டு பண்ணுவது நிச்சயமாகும். குரு பார்க்கத்தான் கோடி நன்மையை தவிர இருக்கும் 12ஆம் வீடு உங்களுக்கு சயன சுகத்தை குறைக்கவும் பொருளாதார ரீதியாக அதிக செலவுகளை உண்டு பண்ணவும் நிச்சயமாக வழிவகுக்கும். ஆகையால் எந்த மாதிரி செலவுகள் செய்ய வேண்டுமோ அவற்றை யோசித்து பார்த்து ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து அதில் வெற்றி காண்பது உங்களுக்கு நல்லது. அடுத்து குரு தன்னுடைய பார்வையாக 4, 6, 8, 12 வீடுகளை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, புதிதாக வீடு வாங்கலாம், அல்லது ஏதாவது விபத்து நேரிடலாம், அல்லது ஏதாவது நோய் விஷயங்களில் புதிய அறிகுறிகள் தோன்றி உங்களுக்கு கடுமையான மருத்துவ செலவை வைக்கலாம். இவை நிச்சயமாக நடைபெறக்கூடும். ஆகையால் 4, 6, 8, 12 வீடுகளை குரு தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்து கொள்வதால் இந்த விஷயங்களை பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகையால் நீங்கள் மிகவும் யோசித்து ஒரு நல்ல வீடை வாங்கி கொள்வது நல்லது. விபத்தை தவிர்க்க போகும் வாகனங்களில் மெதுவாகவும் எச்சரிக்கையாகவும் போவது நல்லது. திருமணத்துக்கு உண்டான விஷயங்களில் மனைவியுடன் போட்டியோ பொறாமையோ இல்லாமல் குடும்பத்தை நடத்தி செல்வது நல்லது. 4ஆம் வீடான வாகனம், வீடு, நிம்மதி இவைகளில் உங்களுக்கு ஓரளவு திருப்திகரமாக இருந்தாலும் ஏதாவது செலவுகளை வைத்து கொண்டே இருக்கும் என்பதால் இந்த விஷயங்கள் எச்சரிக்கை தேவை. பொருளாதாரத்தில் உங்களால் எந்த விதமான கட்டுப்பாடும் செய்ய முடியாத நிலையில் நிற்க வைக்கும். நிச்சயமாக இது ஏற்படக்கூடும் என்பதால் தயவு செய்து எந்த விதமான புது ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதும் அதற்காக வட்டி கட்டி வாழ்க்கையில் சிக்கலை உண்டாக்கி கொள்ளாமல் இருப்பதும் உங்களுக்கும் நல்லது. அதற்கு பதிலாக நான் சொன்னபடி ஒரு சுப செலவாக ஒரு நல்ல வீட்டை வாங்கி போட்டு விட்டால் செலவுக்கு செலவுமாகிவிட்டது. குருவுக்கும் குருவை பற்றி நாம் தப்பித்து கொள்ளவும் வழிவகுக்கக்கூடும் என்று சொல்ல வேண்டியது இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான மனசஞ்சலங்கள் எப்பொழுதுமே இருக்கும். காலையில் ஒரு யோசனையும் மாலையில் ஒரு யோசனையும் மாறி மாறி வரும். சந்திரனுடைய வீடு என்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஒரு நிலையான கொள்கையோ நிலையான எண்ணங்களோ இல்லாமல் இருப்பதும், வரவுக்கு மீறிய செலவுகள் செய்வதும், கணவன் அதற்கு பணம் கொடுக்காவிட்டால் அவனை தூஷணையாக பேசுவதும் கூட ஏற்படலாம். ஆகையால் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில்
சற்றே சுணக்கங்கள் இருப்பதால் நீங்கள் எச்சரிக்கையுடன் நடப்பது மிகவும் நல்லது. உங்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் இருந்தாலும் இந்த மிதுன லக்கணக்காரர்களுக்கு குருவானவர் 12ல் இருப்பதாலும் 4, 8, 12 வீடுகள் 4, 6, 8, 12 வீடுகளை பார்ப்பதாலும் வெளிநாட்டுக்கு சென்று அங்கேயே இருக்கலாம் என்ற எண்ணங்களும் தோன்றும். ஆனால் இவையெல்லாம் ஒரு விதமான தடையில் கொண்டு போய் நிறுத்திவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. போனாலும் திரும்பி வரக்கூடிய நிலையே உண்டாகும். ஆகையால் குறைந்தபட்சமாக அடுத்த 6 மாதங்களுக்கு வெளிநாடு போகும் எண்ணங்களை விட்டுவிடுங்கள். தொழிலில் இந்த ஜாதகர்களுக்கு யாராவது எக்ஸ்டென்ஷன் கொடுப்பது என்றால், அதாவது வயது முதிர்ந்து விட்டது, 1 வருடம் பணியில் கூடுதலாக இருங்கள் அப்படி என்று சொன்னால் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு கிடைக்கும் பணிக்கொடை மற்றும் எல்லா சலுகைகளையும் உடனடியாக பெற்றுக்கொண்டு பிரேக் இன் சர்வீஸ் ஆனாலும் பரவாயில்லை என்று வெளியே சற்றே ஓய்வெடுத்து கொண்டு அடுத்த 6 மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஏதாவது அதே கம்பெனியிலேயோ வேறு ஏதோ நிர்வாகத்திலேயோ போய் வேலை செய்வது நல்லது. தொடர்ந்து வேலை செய்தால் அடுத்த 2 வருடங்கள் கழித்து உங்களுக்கு கிடைக்கப் போகும் ஓய்வூதிய பொருளாதார நிலை மிகுந்த சிரமத்துக்கு உண்டாகும். ஆகையால் தயவுசெய்து நான் சொல்லும் ஆலோசனையை கேட்டு ஓய்வூதியத்திற்கு உண்டான வயது முதிர்ந்து இருப்பவர்கள் கட்டாயமாக வேண்டுமென்ற எல்லா ஓய்வூதிய பலன்களையும் பெற்றுக்கொண்டு வந்துவிடுங்கள். அடுத்த 6 மாதம் கழித்து வேண்டுமென்றால் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிடுங்கள். இதை என்னுடைய ஆலோசனையாக கேட்டு வெற்றி பெற வாழ்க்கையில் எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.